Saturday. The Gospel of the day. The harvest is great, but the laborers are few. Matthew chapter 9, verse 37. There is so much to do when a priest or laborer burns with genuine zeal and love for the Lord and his people. But why we see so many priests or laborers who are not really committed in their ministry? The answer is like what Saint Gregory the Great once wrote: there are enough laborers. The problem is many are lazy. Are we the lazy ones? தேவனே உந்தன் பார்வையால் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உம் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே. பகைமயம் சுயநலன்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. நீதியும் அன்பு நேர்மையும் நெஞ்சில் நிறைந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உன் வார்த்தை ஒளிர்ந்திடுதே. நன்மையில் இனி நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே. நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. இன்றெழும் புது விந்தைகள் உன்னை புகழ்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உம் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மாதத்தின் முதல் சனி திருவருகை காலம் முதல் வாரம் திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். முதல் வாசகம். உங்கள் கூக்குரலுக்கு செவிசாய்த்து அருள் கூறுவார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். இஸ்ராயலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது: சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள்.
அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் எனும் அப்பத்தை ஒடுக்குதல் எனும் நீரையும் கொடுத்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் அருள்மழை பொழிவார். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை காட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவில் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி ஒன்று திரண்டார் போல 7 மடங்காகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியினையே முழங்குங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் அன்பு மாறாதது, மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர், ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குபவர், ஆண்டவரே நமக்கு வேந்தர், அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களை கற்பித்தார். பின்னர் செய்யப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்கள் அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் 1000 ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தம் அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது, வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். What benefit is it to anyone to win the whole world and forfeit or lose his very self? மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? கிரேசில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை கோவா நகரில் அழியாத உடலுடன் புகழ்பெற்று நற்செய்தி அறிவிப்பவருடைய மலரடிகள் எத்துணை இனிமையானவை என்கின்ற சொல்லிற்கு இணங்க அழியாத உடலுடன் இருக்கின்ற இந்த மாபெரும் புனிதர் இந்திய தேசத்தின் அப்போஸ்தலர். ஆகவே இந்திய தேசத்திற்கு கிறிஸ்துவை கொண்டு வந்து இந்த கிழக்கு கடற்கரை ஓரங்களில் கிறிஸ்துவை கொடுத்த ஒரு மாபெரும் புனிதர். ஆகவேதான் அவருடைய உடலை அழியாமல் இறைவன் பாதுகாத்து சான்று பகிர்தலை, விழிப்புணர்வை நமக்கு கொடுக்கின்றார். ஆகவே இந்த புனிதர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும் என்ற அந்த தாகம், தாக்கம், இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு முன் அடையாளமாக, உதாரணமாக விளங்குகிறது. இந்த நற்செய்தியை பாருங்கள். நீ எல்லாத்தையும் ஆண்டுகிட்டா கூட உன்னுடைய ஆன்மாவை இழந்தால் அதனால என்ன பயன்? அது எது முக்கியமோ அதை தேடு. புரோகிதர் ஒருத்தர் கங்கை ஆற்றுல
படகுல போயிட்டு இருந்தாராம். அந்த படகோட்டியை பார்த்து கேட்டாராம், தம்பி உனக்கு ராமாயணம் தெரியுமா? தெரியாது சாமி. மகாபாரதம் தெரியுமா? தெரியாது சாமி அப்படின்னா. கீதாஞ்சலி தெரியுமா? தெரியாது சாமி. என்னடா உன் வாழ்க்கையில நீ எல்லாத்தையும் இழந்துட்டடா. ஒன்னும் கால்வாசின்னு பார்த்தா முக்காவாசி இழந்துட்டடா. எஞ்சி நிற்பது கொஞ்சம் நெஞ்சம்தான். ஏதாவது மந்திரமாவது ஓத தெரியுமா? தெரியாது சாமி. முழுசா வேஸ்டடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். அப்ப இந்த படகோட்டி அவரை பார்த்து கேட்டானா, சாமி உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதுடா சாமி. நீ இப்ப முழு வாழ்வையே இழக்க போற. ஏன்னா படகுல ஓட்டையாச்சு. எனக்கு நீச்சல் தெரியும், நான் தப்பிச்சுக்குவேன், நீ தான் சாக போற. ஆகவே ராமாயணம் மகாபாரதம் வேதம் கீதம் மற்றதெல்லாம் தெரிஞ்சும் இந்த நீச்சல் தெரியலன்னா அந்த சமயத்துல அவரு மூழ்கி சாக வேண்டியதுதான். இவன் பழச்சுக்குவான். இவனுக்கு வேதம் தெரியலன்னா கூட பரவாயில்ல, நீச்சல் தெரியும். ஆக எது தேவை? என்னுடைய வாழ்வை பாதுகாக்க, என்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை அதுதான் முக்கியமே தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேதத்தையும் கரைச்சு குடிச்சா கூட அல்ல. அந்த பெரியவர்களுக்கு தெரியும் இவர்களை இப்படி ஆக்க வேண்டும். அவர் லோயலா இஞ்ஞாசியார் என்ன சொல்றார்? பிரான்சிஸ் சவேரியார் பார்த்து இதை மறுபடியும் சொல்லிட்டு இருக்கார். நீ ஆன்மாவை இழந்தால் என்ன பயன்? ஆன்மாவை இழந்தால் என்ன பயன்? எல்லாம் உலகத்தை எல்லாம் நீ ஆட்டினா கூட கொஞ்சம் கொஞ்சமா மண்டையில ஏறி ஊறி, சரி நான் ஆண்டவருக்காக சேவை செய்ய வருகிறேன் என்று வந்தவர் தான். சாதாரணமான உலக ஞானத்திலே இருந்தவர் அந்த தெய்வீக ஞானத்தை மேற்கொண்டு இதோ பாருங்கள், உலகம் போற்றும் புனிதராக, அழியா உடலுடன் இருக்கின்ற புனிதராக இருந்தார். பாருங்கள், கடவுள் தனக்கு யார் வேண்டுமோ அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார். சின்னப்பறை, இப்படி யாரெல்லாம், தேவதாயை, இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பிரான்சிஸ் சவேரியார். ஆகவே மக்களுக்கு இந்த இறை வார்த்தையை கொடுத்தார். ஒரு கையில சிலுவை, இன்னொரு கையில மணி அடிச்சு பிள்ளைங்கள்லாம் ஒன்னா கூட்டி மறைக்கல்வி சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு மறைக்கல்வி சொல்லி கொடுக்கின்ற குருக்கள் கன்னியர்கள் குறைவு. மறைக்கல்வி ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு சிஸ்டரும் செய்ய வேண்டும். அது பெரிய பிரின்சிபாலா இருந்தாலும் சேர்த்தா முதல் பணி இறைப்பணி, மறைப்பணி. பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி சொல்லி தர வேண்டும். அதுக்குதான் நான் வந்திருக்கிறேன். அழைக்கப்பட்டவன் நான். எதற்காக? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்காக. பள்ளிக்கூடமோ பெரிய பிசினஸோ மேனேஜ்மெண்ட்டும் நடத்துறதுக்கு அல்ல. நான் அழைக்கப்பட்டேன் என்றால் இறை வார்த்தையை பிறருக்கு கொடுக்க வேண்டும், மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அந்த பணியிலே தாகமும் இருக்க வேண்டும், தாக்கமும் இருக்க வேண்டும். அதெல்லாம் இங்க இருந்தா தானே வரும். அழைப்பு பிழைப்புக்காக இருந்தால் வருமா? வராது. ஒயிட் காலர் ஜாப் அப்ப கண்டிப்பா சொல்லுவாங்க பிள்ளைங்க, என்ன வேலை உங்களுக்கு? பூச முடிஞ்சோன தோசை முடிஞ்சோன மேசை, அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு. அடுத்த நாள் பூச. அதுக்கு தானா என்னுடைய பணி? இறை வார்த்தையை சொல்ல வேண்டும். வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி. இன் சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள். இதெல்லாம் படிக்கிறோம், இதெல்லாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் இது மாதிரி வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். அந்த பகுத்தந்தையை பற்றி சொல்லிட்டேன் அல்லவா? அப்படி ஒரு இடத்துல, எங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்ல, முஸ்லிம் நாட்டுல எவ்வளவு தூரம் தன்னுடைய ஆன்மீக பணியை செய்ய முடியும் ஒரு மனிதரால் என்றால், இங்கு நாம செய்ய முடியாதா? செய்யக்கூடாதா? ஏன் அந்த நாட்டம் வரல? ஏன் அந்த தாக்கம் வரலை? எனக்கு அந்த தாக்கம் இருக்க வேண்டும். இந்த தாக்கம் இருந்ததுனால தான் இவ்வளவு சத்தமா நான் சொல்றேன். அன்பு மக்களே, ஜெபிப்போம். இந்த தினத்தை பிரான்சிஸ் சவேரியாரை பார்த்து ஜெபிப்போம். ஐயா, நீங்க எவ்வளவு தூரம் இந்த இறை வார்த்தையால் ஈர்க்கப்பட்டு இந்த வார்த்தையை பாடணும். இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. உள்ளத்தில் தாராளம், உள்ளத்தில் ஆர்வம் இருத்தல் வேண்டும். உலக ஞானம் இறைவன் மடமை, இறைவன் ஞானம் உலக மடமை. I have consecrated you before you were born and I have appointed you a prophet to the nations. நான் உன்னை பிறக்கும் முன்பே அருள் பொழிவு செய்தேன், தேசங்களுக்கெல்லாம் தீர்க்கதரிசியாக உன்னை ஏற்படுத்தினேன். Go and proclaim. Lay people whose particular vocation places them in the midst of the world must
for this very season exercise a very special form of evangelization. புனித பிரான்சிஸ் செவேரியாரின் முன்மாதிரியை பின்பற்றி இயேசுவே உம் விருப்பம் நிறைவேற்ற வரமருளும். நாம் பெற்ற இந்த ஒளியை பிறருக்கு தர வேண்டும். நான் பெற்ற இன்பம் பிறரும் அனுபவிக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இறைவன் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். உலகின் இறைவாமை போற்றுகிறோம். எழுபதற்கு இருக்குது நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். மனித உழைப்பின் இடத்திலுமான இந்த அப்பத்தை காணிக்காக்கின்றோம். எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவனின் வாழ்த்து பெறுவாராக. கண்ணீர் ரசம் அவருடைய தெய்வீக இயல்பிலும் பங்கு பெறுவோமாக. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே எங்கள் இரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களே, தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.